உனக்கு வேலை செய்ய நான் வந்து கும்பிட்டு இருக்கணுமா? உண்டியல் செஞ்சு வச்சுக்க, தலைவர் படம் மட்டும் போட்டுறாத. அப்பா படம், நம்ம பாட்டை வள்ளுவர் படம், அவன் பொருள் அது சொல்றாங்க, பொருள் எல்லாருக்கும் இல்லை உலகம்ன்றான். அதை முதல்ல போட்டு கீழே இந்த வருமானம் காக்கும் இனமானம்னு போட்டு அண்ணன் கும்பிட்டு நிற்கிற மாதிரி ஒரு இது இருக்கும், அதை போட்டு அது நீ குண்டியல் உனக்கு குறைஞ்சது 1 லட்சம் 2 லட்சம் 50,000 போடுவான். ஆட ஒருவேளை சாப்பாடு செலவுக்கு வச்சுக்கலாம்ல, விட்டுறாத கையேந்து. ஏன்னா நீ அவனுக்கானவன், உனக்கு வலிமை வளமை எல்லாம் அவன் தான். நிதியும் அவன் தான், நீதியும் அவன் தான். அவன்கிட்ட நில்லு, வழியேந்து. அன்னை தெரசாவை பின்பற்று. எச்சியை துப்புனா ஒருத்தன், இது எனக்கு போதும், அங்க நிறைய பேர் பசியோடு இருக்காங்க கொடுங்கன்னாங்கல்ல, அது மாதிரி தந்தால் நன்றி சொல்லு, தரலைனா ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்லு. சொல்லு, அதை செய், விட்டுறது. தைரியமா போராடுங்க. நான் வேலை செய்யணும்னு சொல்ல மாட்டேன், போராடுங்க. இது கடுமைதான், போராடுங்க. போர்க்குணமற்ற உயிரினங்கள் உலகில் பரிதாபகரமானவை, பாவப்பட்டவைங்கிறான். போராடும் போதுதான் வாழ்வின் இருத்தலை உறுதி செய்கிறது. போராட்டமே வாழ்வின் இருத்தலை உறுதி செய்துங்கிறான் மார்க்சியம் கார்கி. போராடும் போதுதான் மனிதனே பிறக்கிறான். தாயின் வயிற்றிலிருந்து நீ எளிதா வந்துடல, போராடிதான் வந்திருக்க. போராடு. செய்வாரா சொல்றான்ல, நீ போராட தயங்குகிறாய். ஒவ்வொரு நாளும் விதை பூமியோடு போராடித்தான் முளைக்கிறதுங்கிறான். போராடு. அதனால மற்ற இனங்களுக்கு வாழ்க்கையில் எப்போதாவது போராட்டம், நமக்கு வாழ்க்கையே போராட்டமா மாறி நிக்குது, போராட்டமே வாழ்க்கையா மாறி நிக்குது. விட்டுறாரு. இது கடைசி வாய்ப்பு தமிழ் தேசிய நமக்களுக்கு. நம்மளை ஆதரிக்கிறவன் ஆதரிக்காதவன் எதிர்க்கிறவன் ஏற்கிறவன் எல்லாருக்குமா சேர்த்து களத்துல நில். நான் உங்க 40 பேரையும் இந்த தமிழ் தேசிய அரசியலின் தூதுவராக இந்த களத்துக்கு அனுப்புறேன். விட்டுறாதீங்க, விட்டுறாதீங்க. அண்ணனால முடிந்த வர எல்லா தொகுதிக்கும் வந்து கடுமையா உழைக்க நான் பார்க்கிறேன். அதுக்கப்புறம் பேச்சாளர் இருக்காங்க, நம்ம பிள்ளைகள் கூப்பிட்டுக்குங்க, பகுதி பகுதியா பிரிச்சு. காளியம்மாலா தீவிரம் எடுக்கிறதுக்கு முன்னாடி தங்கச்சி கார்த்திகாவுக்கு ஒரு கார்த்திகாவா இங்க, ஹிமாயினா அங்க, கொஞ்சம் பேசிக்கிறங்க. கடைசியா வேக எடுக்கும்போது உங்க தொகுதியில நின்றுங்க, மாறி மாறி போய் பேசுங்க. பேச்சாளர்களை பிரிச்சுக்கிறங்க. மொத்த தமிழ்நாடு எல்லாரும் சுத்தணும்னு நினைக்காதீங்க, அது கடினம். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 10 தொகுதியை பிரிச்சுக்கிறங்க. இந்த 10 தொகுதியை நான் அடைச்சு வேலை செய்யறேன். தூர்வன் ஒரு பக்கம், துறை ஒரு பக்கம், செய்சீலம் ஒரு பக்கம், எல்லாம் நம்ம பிள்ளைகள் எல்லாம் பிரிச்சு பிரிச்சு விட்டுறாதீங்க. எல்லாரும் பேசுங்க. நம்ம இனத்தின் விடுதலைக்காக வழியே கிடையாது. இது எனக்கானதில்லை, உங்களுக்கானதில்லை, நமக்கானது. நாம் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற இனத்திற்கான. அதனால உங்களை நம்பி, உங்கள் அசாத்திய ஆற்றலை நம்பி இந்த வரலாற்று பெரும்பணியை உங்கள் உடன் பிறந்தவன் உங்களிடத்திலே ஒப்படைக்கிறேன். புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை நமது வெற்றி அதை சொல்லும். இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். நம் இலக்கு ஒன்றுதான், நமது இனத்தின் விடுதலை. தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர்.